சாயிராம், நீ சற்றும் எதிர்பாராத அதிசயங்கள் உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நான் உன் வாழ்வில் செய்திருந்த அற்புதங்கள், நடத்தியிருந்த அதிசயங்கள் அனைத்துமே என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை சாயிநாதரே. என் கண் பார்க்க நான் புரிந்து கொள்ளும்படி ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கும் என் குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக, நிம்மதியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. உன் கண் பார்க்கவே அது நிகழப்போகிறது. அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய், கோரிக்கையாகவும் வைக்கிறாய். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை, நிகழ்ந்ததை
மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்துக் கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே இனி உன் வசம்தான். யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை, உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கை இன்றோ அன்று அல்லது நாளையோ முடிந்து விடாது. காலம் காலமாக வரப்போகும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டு, ஜெயித்து காட்டு, போராடி காட்டு. எப்பொழுதுமே துவண்டு விடாதே. உனக்கான வாழ்வு உன் வாழ்நாள் முழுவதும் உன் அருகிலேயே இருக்கும். உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். இதை கேட்கும் நொடி முதல் உனக்கான நற்செய்திகள், உனக்காகவே எழுதப்பட்ட நல்ல நிகழ்வுகள், உனக்கு என்று முடிவு செய்யப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. தவமாய் தவமிருந்து நீ கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் விருப்பமாக கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த ஒன்றை நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கும் பொழுது நானும் உன் அருகில் வந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுடைய உழைப்பில் எப்பொழுதும் வாழ நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உனக்கு தோள் கொடுக்க அனைத்துமாக உன் சாயிராஜா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பொய்யாகாது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை. அழகான வார்த்தைகள் எப்போதுமே உண்மையாக இருப்பதே இல்லை. நாட்களாக நடக்காத இருந்த செயல் உனக்கு நடக்கவிருக்கிறது. சந்தோஷத்தை நீ மற்றவர்களோடு பகிரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் நற்செய்திகளெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. வெகு நாட்களாக எதிர்பார்த்த நிகழ்வு நிச்சயமாக உன்னை அடையப் போகிறது. உன் வாழ்க்கையில் நிகழ்வதை பார்த்து எதற்குமே பயப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று
முடிவு செய்துவிட்டு நினைத்துவிட்டு நடப்பது அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு நல்லதற்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து வை. இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும்.
இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ, அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்து விட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டி விட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன்.
என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை கம்பீரமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் வருந்தாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. நான் இருக்கிறேன் குழந்தையே.